வணக்கம். எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்பு நடந்துகிட்டு இருக்குது. இந்த சந்திப்பில் வந்து சில முக்கியமான விஷயங்கள், தொகுதி பங்கீடு, தொகுதி எத்தனை தொகுதி பாஜக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குது. 30லேருந்து 40 தொகுதி தரலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காரு. கடந்த முறை 20 தொகுதி கொடுத்தோம், வாக்கு சதவீதத்தில் அவங்க உயர்ந்திருக்கேன் நாடாளுமன்ற தேர்தலில் சொல்கிறாங்க. சரி, அதே கணக்கு பிரகாரம் வச்சுக்கிட்டா கூட நம்ம அப்படியே டபுளாக கொடுத்துடலாம், 20லேருந்து 40 தொகுதியை நம்ம கொடுக்கலாம். 20 தொகுதியில் அவங்க 4 தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சது. இப்போ வந்து அவங்களுக்கு 40 தொகுதி கொடுப்போம், எத்தனை தொகுதி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேபி முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், வேலுமணி, அப்புறமா தங்கமணி இவங்களோட ஆலோசனையெல்லாம் பண்ணி அவர் வந்து லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு போயிருக்காரு. போன இடத்துல அவரும் வந்து பார்த்திங்கன்னா கமலாலயத்தில் வந்து எத்தனை தொகுதி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நைனா நாகேந்திரன், அப்புறமா தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் இவங்களோட எல்லாம் முக்கியமான மூத்த நிர்வாகிகளோட எல்லாம் ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கிறார் பியூஷ் கோயல். இன்னைக்கு தானே முதல்ல வந்திருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான சவால்கள் இருக்குது. முதல் சவால் என்ன அப்படின்னா, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறது. அப்படி இல்லை அப்படின்னா கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கொண்டு வரது. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டார். ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கொண்டு வர முடியாது, எந்த சூழ்நிலையும் கொண்டு வர முடியாது. அப்படி கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினச்சா கூட ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க 2 பேருமே இந்த கூட்டணிக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா இது வந்து மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது வந்து அவங்க கட்சியில் இருக்கிற தொண்டர்களோ ஆதரவாளர்களோ வந்து அதை விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியை விட்டு விலகியாச்சு, 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே விலகியாச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. எடப்பாடி பழனிசாமி வந்து ஒன்று செய்யலாம், அதிமுகவுக்குள்ளே வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர் சேர்க்கலாம் கூட்டணிக்குள்ளே. அது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை அப்படின்னு சொன்னால் டிடிவி தினகரன் ஆதரிப்பார். அப்படி இல்லைன்னா அவரும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரமாட்டார். அவங்களுக்கு என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னா தாவேகா இருக்குது. திமுக சைடு போகணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க தனித்து விடப்பட மாட்டாங்க. தாவேகா கதவு இன்னமும் திறந்தே தான் இருக்குது. தாவேகாவோட அவங்க பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தாவேகா சைடு போவாங்க. இதில் வந்து என்னென்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்களை கூட்டணிகளை கொண்டு வரலைன்னா இவங்களால வாக்கு செதறி போகிறதுக்கு தென் மாவட்டங்களில் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து நைனா நாகேந்திரன் போன்ற நபர்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அப்படிலாம் செதறாது, நாங்களாம் அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான், கண்டிப்பாக ஓட்டு நமக்கு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை கேட்கக்கூடிய ஆள் தான் நைனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் பியூஷ் கோயல்கிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்களும் கேட்பாங்க. சரி அப்படின்னா உங்களால் வாங்க முடியுமா, வாங்கிக்கோங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகளோடலாம் ஆலோசனை பண்ணார்ல, உதயகுமார் அப்படின்னு ஒருத்தர் வச்சுருந்தார்ல தென் மாவட்டங்கள், அவர் தான் முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லி இது பண்ணார்ல. உதயகுமார் கூட எல்லாம் ஆலோசனை பண்ணவே இல்லை. கேபி முனுசாமிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் உதயகுமாருக்கு கொடுக்குறதே கிடையாது. திண்டுக்கல் சீனிவாசனுக்கெல்லாம் கொடுக்குறாரு. வேலுமணி, தங்கமணி இவங்களை விட்டு நகர்றதே கிடையாது. இவங்க 5 பேர் தான் இவங்க அதிமுக. இவங்க எடுக்கிற முடிவு தான். அப்போ சிவி சண்முகம் போன்ற நபர்கள்லாம் நாங்கள்லாம் அதிமுகடா, உயிரிடா, ரத்தம்டா, டவுசர்ரா அப்படி இப்படிலாம் பேசினார். அதெல்லாம் என்ன அர்த்தத்தில் பேசினார்னே தெரியல. சரி, இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாரு. இவங்களை வச்சு தான் பேச போகிறாரு. அவங்க கண்டிப்பாக வந்து 40 தொகுதியை கண்டிப்பாக வாங்கிடுவாங்க பாஜக. அப்புறமா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடருவாங்க, யார் யாரை கூட்டணிகளை கொண்டு வரணும்னு சொல்லி. பாமக 2வது மிக முக்கியமான பியூஷ் கோயலுக்கு இருக்கிற மிக முக்கியமான விஷயம் பாமக வந்து இன்னைக்கு உடஞ்சி கிடக்குது. 2021 மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பாமக இல்லை. எப்படி அதிமுக கிடக்குதோ அதே போல் கிடக்குது. தந்தை மகன் சண்டை, அன்புமணி பக்கத்தில் நிர்வாகிகள், ராமதாஸ் தனியாக இருக்கிறாரு, ராமதாஸ் கூட சில நிர்வாகிகள், அவங்களுக்குள்ள கட்சி ஓட்டு பிரிஞ்சே தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாக்கு சேதரும். கடந்த முறை ஜெயித்த மாதிரி ஜெயிக்க முடியாது. 75 தொகுதிகளை வந்து வன்னியரோட வாக்குகளை வாங்கி தான் எடப்பாடி பழனிசாமினால் ஜெயிக்க முடிஞ்சது. அதிமுக 66 தொகுதிகளை ஜெயிக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் பாமக ஒன்று. வட மாவட்டங்கள்லையும் சரி, அங்கிட்டு கொங்கு பெல்ட்லையும் சரி, பாமகவோட வாக்குகள் வந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கி நிப்பாட்டுச்சு. இன்றைக்கி அந்த கட்சியும் உடஞ்சி கிடக்குது. அன்புமணி வந்து கண்டிப்பாக வந்து பைஜெயந்த் பாண்டாட்டே பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடிச்சிட்டார். பியூஷ் கோயல்கிட்ட நடத்துகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, கண்டிப்பாக நடத்திடுவார். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ராமதாஸ் ஒத்துக்க மாட்டார். ராமதாஸ் திமுக ஆதரிக்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாரு. அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, இவங்களை சமாதானப்படுத்தணும். அதுக்கப்புறமா வந்து தேமுதிக வந்து இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு தரல, ஏமாற்றிட்டாங்க. ஆனாலும் இப்போ தருவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி தேமுதிக கூட்டணிகளை கொண்டு வரலாம். அதே போல் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சமுதாய ரீதியாக யார் யார்கிட்டலாம் ஓட்டு வாங்கியிருக்கோ அவங்களையெல்லாம் கூட்டணிகளை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து பியூஷ் கோயல் இருக்கார். ஒவ்வொரு சமுதாயத்துலேயுமே ஒருத்தங்க இருப்பாங்கள்ல, ஒரு கும்பல் இருப்பாங்களா, அவங்கள எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து நம்ம அவங்களுக்குன்னு ஒரு சீட்டு 2 சீட்டை கொடுத்து அவங்கள எல்லாமே வந்து ஒருங்கிணைச்சு நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். திமுகவை இன்னும் திரும்ப ஆட்சியில் வரக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. திமுகவை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி முந்தானத்து பேசினார். அவர் வந்து யாருக்கு அந்த இதை அழைப்பு விடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா விஜய்க்கு தான் அழைப்பு விடுறாரு. ஏன் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்து திமுக எதிர்க்க தானே செய்கிறாங்க.
இவங்களுக்கு வந்து அழைப்பு ஏன் விடல? இவங்க கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சா கூட இவர் கூட்டணிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அவர் எப்படி திமுக வந்து இவர் ஜெயிக்க முடியும்? எல்லாமே கருத்து வேறுபாடுகள் உள்ள ஒரு தலைவர்களை வச்சுக்கிட்டு கூட்டணிக்காக, தேர்தலுக்காக, தேர்தல் நெருக்கத்தில் இப்படி ஒரு விஷயங்களை பண்ணுறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ், டிடி தினகரன் அவர்கள் சொல்கிறாங்க. எடப்பாடி ஆதரவாளர்களும் வந்து பேசுகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடம்பூர் ராஜு கமலாலயத்திலே போய் பியூஷ் கோயலை சந்திக்கிறார். கேட்டால் வந்து தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கான ஒரு பாதுகாப்புக்காக நான் மனு கொடுக்க வந்தேன். மனு கொடுக்குற இடமா அது. கமலாலயத்திலே போய் பேசுகிறாங்க. இப்போல்லாம் அதிமுக காரங்கள்லாம் போய் அவரை பியூஷ் கோயல் அங்கேருந்து வரவேற்று லீலா பேலஸ் கூட்டிகிட்டு வர வேலை ஒரு பொறுப்பை வந்து கடம்பூர் ராஜு கொடுத்துருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதை வந்து தீப்பெட்டி தொழிலாளர்களுக்காக நான் மனு கொடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பில்டப் பண்ணிக்கிட்டார். அங்கே இதெல்லாம் என்ன அரசியல் அப்படிங்கிறதே தெரியல. சரி, இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் பாஜக வந்து அவங்க கேட்குற தொகுதிகள் 40 தொகுதிகளாவது வாங்கிடுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 40 தொகுதி அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நிற்க போகிற தொகுதி, அவங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதி, அது அதிமுக தொகுதியாக இருந்தாலும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசுவார் பியூஷ் கோயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கமலஹாசனில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அதான் பேசியிருக்கிறாங்க. தாவேகாவை வந்து கூட்டணிகளை கொண்டு வர முடியாது. ஆனால் ஓபிஎஸ், டிடி தினகரன் பேச்சுவார்த்தை பியூஷ் கோயல் நடத்தினா இவங்க ஒத்துக்குவாங்களான்னு தெரியாது, ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டம் வச்சிருக்கிறாரு. அதில் முக்கியமான முடிவை அவரும் எடுக்கணும். ஓபிஎஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோம், அமித்ஷா கூப்பிட்டாரு, அதனால அவர் போய் பார்த்தாரு ஓபிஎஸ், மற்றபடி என்டிஏ கூட்டணிக்கும் ஓபிஎஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் வந்து கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டோம், எங்களுக்கு இனிமேல் என்டிஏ கூட்டணி ஒத்து வராது, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக எங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறது ஓபிஎஸ் தரப்பில் சொல்லப்பட்ட வாதம். சரி, டிடி தினகரன் அதை ஏற்கனவே அவர் பகிரங்கமாக செய்தியாளர் மத்தியிலே அவர் பேசிட்டார். இன்றைக்கி பியூஷ் கோயல் இன்றைக்கி தான் வந்திருக்கிறாரு. கூட்டணி தொடர்பான ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னம்னா ஓபிஎஸ் இன்றைக்கி சாயந்தரம் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாகணும். ஆனால் முடிவெடுக்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வேறு இருக்குது. பியூஷ் கோயல் தரப்பில் வந்து பேச்சுவார்த்தை கண்டிப்பாக ஓபிஎஸ்டாக நடத்துவாங்க. அப்படி நடத்தும்போது அவங்க என்ன செய்வாங்க, ஓபிஎஸை வந்து சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசி முடிச்சுட்டு ஓபிஎஸை நாங்கள் என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வரோம், நீங்கள் வந்து அதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கக்கூடாது, அவங்க வருவாங்க, தென் மாவட்டங்களில் அவங்க நிற்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கக்கூடாது, அவங்களுக்கு தொகுதியில் கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது இருக்குது. இவ்வளவு கெஞ்சி கூத்தாடி ஓபிஎஸ், டிடி தினகரன் அந்த கூட்டணிக்குள்ளே இருப்பாங்களா? கூட்டணி இடவ பியூஷ் கோயலே சொன்னாலும் சரி, பிரதமர் மோடியே வந்து சொன்னாலும் சரி கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இதை வந்து இவங்களே ஏற்றுக்கிட்டு போனால் கூட ஓபிஎஸ், டிடி தினகரனோட ஆதரவாளர்கள் இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. திமுக தோக்கடிக்கணுங்கிற கட்சிகளெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா விஜய் எப்படி வந்து திமுகவை வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் வைக்கிறாங்க. ஏன் அவரால் வெற்றி பெற முடியாதா? ஏன் அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு கூட்டணி வரமாட்டாங்களா? இப்போ அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு கூட்டணி போகிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து விஜய் வந்து ஒரு மாசான ஒரு என்ட்ரியை கொடுப்பாரு 2026 தேர்தலில் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை அவர் கூட நடத்துறதுக்கு எல்லாருமே ரெடியாக தான் இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடந்துகிட்டு இருக்குது, செங்கோட்டையன் தலைமையில் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க விஜய் தரப்புலேருந்து. அதனால் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்குறது நடக்காது அப்படிங்கிறது இருக்குது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்தாலும் என்ன நடக்குமோ அதான் நடக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி திருந்த போகிறதில்ல, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க போகிறதில்ல, கட்சிக்குள்ளே இருக்கவங்களாம் வெளியே போவாங்க, வேட்பாளரே கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு கட்சி சைடு போயினாலும் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதிமுகவில் இருக்குது. பார்க்கலாம். பியூஷ் கோயலுக்கு முன்னாடி இவ்வளோ சவால்கள் இருக்குது. இந்த சவால்களை எப்படி அவர் வந்து தீர்க்க போகிறார்? அதுவும் ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ளே அவர் வந்து தீர்க்கணும். பொங்கல் விழாவுக்கு பிரதமர் வராரு, அதுக்குள்ளே வந்து கூட்டணி கட்சிகள்லாம் ஒரே ஸ்டேஜில் ஏற்றணும். இதை எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து ஓபிஎஸ், டிடி தினகரன் இருக்கிற மேடையில் நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்து ஓபிஎஸ், டிடி தினகரனுக்கு என்டிஏ கூட்டணியில் கேட் மூடியாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் தோன்ற கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.